ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நம்முடைய தேவனாக கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் அவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அதிசயங்களை செய்கிறவர். இயற்கை அப்பாற்பட்ட ரீதியில் அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், நம்முடைய ஊழியங்களில் அவர் செய்கிற தேவன். நாம் நினைத்திராத நேரத்தில், நினைத்திராத காரியத்தில் பெரிய அற்புதத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். நம்மிடத்தில் அவரிடத்தில் நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? நம்ம சேர்ந்து சொல்லாமா? அதிசயங்கள் செய்கிறவர் ஆண்டவரே, இன்றைக்கு என் அருகில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தவன். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி அதிசயங்களை செய்கிறவரை அப்படியே நம்ம ஆராதிக்கலாமா? எஸ், அப்படியே அந்த ஆராதனை இல்லை, அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படியே சேர்ந்து அப்பாவை ஆராதிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க அப்படி. அதிசயங்கள், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். உணர்ந்து சொல்லுங்க. அதிசயங்கள், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிற. உணர்ந்து அப்பாவுக்கு அதிசயங்கள், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். சேர்ந்து சொல்லலாம். ஒரு சொல்லால், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம்.
பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். உணர்ந்து சொல்லும் அதிசயங்களை. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் ஆமென் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். நீங்க மாத்திரம் சொல்லுங்க அதிசயங்களை. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். எஸ் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற கடவுள் அப்பா, அதிசயமான காரியங்களை நினைப்பதற்கு நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பாவை பார்த்து உண்மையான இதயத்தோட விசுவாசத்தோட நம்பிக்கை நிச்சயத்தோடு சொல்லுங்க, அதிசயங்களை செய்கிற கடவுள், அதிசயங்களை செய்கிற இயேசு அப்பா நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி உணர்ந்து சொல்லாம அதிசயங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். மீண்டும் அதிசயங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் இருக்கிறார். அற்புதங்களை அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். ஆமென். நீங்க தொடர்ந்து ஆராதனை ஆசிர்வதிங்கப்பா. நாங்கள் இசப்பா அடுத்து பார்க்க போகிற எல்லா வசனங்களும் எங்களோட பேசுகிறதா இருக்கட்டும். அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை பேர் இயேசுவை உண்மை ஆராதனை செய்யுங்க? ஆமென். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் அதிசயங்களை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? ஆமென். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துனீங்க? ஆமென். ஸோ எவ்வளோ அழகான வரிகள். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். செங்கடலை அவர் இரண்டாக பிரித்தார். ஆமென். செங்கடலை பிளந்து மக்களுக்கு வழிகாட்ட உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, பாவியான நம்மை தெரிந்து கொண்ட வசனத்தை அழகாக சொல்லுது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்துலாம் இந்த நம்மை தெரிந்து கொண்டு அவர் கிருபையினால் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஸோ உங்களை என்னை கர்த்தர் நம்முடைய கிருபையின் அடிப்படையிலேயே அவர் தெரிந்திருக்கார். நம்ம இடத்துல நல்லதுன்னு சொல்கிற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இடத்துல அநேக காரியங்கள் அவர் அழைத்த அழைப்புக்கு ஸோ தேவன் நம்மை நம்புகிறதுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இல்லாத போதும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்துக்கிறார். ஆமென். ஸோ நம்முடைய கிரிகளின் அடிப்படையில் அவர் தெரிந்து கொண்டாமல் நம்முடைய கிருபையின் அடிப்படையில் இயேசுப்பா இன்னைக்கு உங்களை என்னைய சொந்த ஜனமாக நம்மை ராஜாக்களாக ஆசைகளாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவனாக கர்த்தர் எவ்வளோ நல்லவரில் நம்ம இந்த நேரத்தில் கூட நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சில பகுதிகளை சங்கீதத்திலேருந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம சங்கீதம் 10வது சங்கீதம் நம்ம தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க வேண்டியதான சங்கீதம் 10. ஸோ நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஸோ பைபிள் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நான் வாசிக்கிற சத்தத்தை நீங்கள் கவனமாக கேட்கலாம். ஆமென். சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 10. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன்
தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லோரும் மேலும் சீர்கிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். அவன் வாயை சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்ற பிள்ளைகளை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலமும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தை சொல்லிக்கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாயமயம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புற ஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தன் செய்த தொடராத படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம். இந்த சங்கீதத்தில் பாருங்கள் 18 வசனங்கள் இருக்குது. ஸோ நம்ம வாசிக்கும் போதே தெரியுது 18 வசனங்கள். ஸோ இந்த சங்கீதத்தில் எந்த ஒரு டைட்டிலுமே இல்லை. ஆமென். ஒரு நிமிஷம். ஓகே, ஃபைன். ஆமாம், இந்த சங்கீதத்தில் நம்ம தொடர்ந்து வாசிச்சல. ஸோ இந்த சங்கீதத்துக்கு எந்த டைட்டிலும் கொடுக்கப்படல. ஸோ யார் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவான டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இந்த சங்கீதம் ஃபுல்லாக நம்ம வாசித்தோம்னா இது துன்மார்க்குடைய சுபாவங்களை குறித்து. துன்மார்க்க அப்படின்னா தேவனை அறியாதவர்கள். ஸோ தேவனை அறியாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா செப்துவஜிந்த் பதிப்பில் 9வது சங்கீதம் இந்த 10வது சங்கீதம் சேர்ந்து ஒரே சங்கீதமாக செப்துவஜிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே கிரேக்க பாஷையில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 9வது சங்கீதமும் இந்த 10வது சங்கீதமும் சேர்த்து ஒரே ஒரு சங்கீதமாக இருக்குது. ஆனால் எபிரேய பாஷையில் மாத்திரம் 9வது சங்கீதமும் 10வது சங்கீதமும் தனித்தனியாக எழுதிக்கிறாங்க. ஸோ எபிரேய பாஷையில் எபிரேய வேதாகமத்தில் இந்த 9வது சங்கீதமும் 10வது சங்கீதம் தனித்தனியாக எழுதிக்கிறாங்க. காரணம், ஸோ அதனுடைய இசை நயம் அப்படின்னா அதை எழுதப்பட்டதான ராகமும் இதனுடைய எழுதப்பட்ட இசையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறனால பிரித்து எழுதிட்டாங்க. ரெண்டாவது, அது மாத்திரமில்ல கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதில் சொல்லப்பட்ட காரியங்களும் இதில் சொல்லப்பட்டதான காரியங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து எபிரேய பாஷையில் மட்டும் பிரித்து வச்சுக்கிறாங்க. பட் செப்துவஜிந்த் அந்த வேதாகமத்தில், ஸோ கிரேக்க பாஷையில் அந்த வேதாகமத்தில் 9ம் 10ம் சேர்ந்து ஒரே ஒரு சங்கீதமாக இருக்கும். ஸோ எபிரேய பாஷையில் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த சங்கீதம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது துன்மார்க்குடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். தேவனை தேடுகிற மனம் இல்லாதவனாக இருக்கிறான். ஸோ அவனுடைய வஞ்சகங்கள் தெரியுது. அது மாத்திரம் அவனுடைய வாய் எப்படிப்பட்டதை பேசுகிறது, என்னென்ன பேசுகிறான், ஸோ அவனுடைய குணாதிசயம் எப்படி. அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய எண்ணம் தேவன் இல்லை என்பது அவனுடைய எண்ணமாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, அவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அவன் நினைவு தேவன் வந்து நினைவு கூற மாட்டார், அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார்னு சொல்லி நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் தேவன் தமது சிருஷ்டிகளில் தீமையை வந்து என்ன பண்ணால் தீமையை பார்க்க மாட்டார். தமது சிருஷ்டிகளில் அவர் ஒரு நாளும்
தீமையை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு துன்மார்க்கனாக இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனுடைய குணாதிசயங்களை இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஆனால் இன்றைக்கு இந்த சங்கீதத்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு நல்லா பிடிக்கும் பாருங்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமென். ஸோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு உதவிக்காக ஆண்டவரை நோக்கி அந்த சங்கீதக்காரன் முறையிடுகிறான். துன்மார்க்கன் இவ்வளவாக அந்த ஏழை மக்களை, திக்கற்ற பிள்ளைகளை கொடுமை செய்கிறான், அவனுடைய வாய் பெருமைகளை பேசுகிறான், அவன் தேவனை அசட்டி பண்ணுகிறான், தேவனை தேடாத மனுஷன், அவன் திக்கற்ற பிள்ளைகளை எவ்வளவாய் ஒடுக்குகிறான் என்பதை இந்த சங்கீதம் பேசுகிறது. ஆனால் இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஸோ கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லிட்டு ஒரு முறையிடுகிற சங்கீதத்தை போல் நமக்கு சங்கீத காலத்தில் எழுதிக்கிறான். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறதான காரியம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராக இருக்கிறார். ஆமென். ஸோ உங்களுக்கும் எனக்கும் நமக்கு எந்த ஒரு ஆதரவு இல்லை. ஸோ நம்முடைய ஆதரவு யார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கிறார், நல்ல ஒரு சகாயர் அப்படின்னா நமக்கு வேண்டிய யாவையும் செய்கிற தேவன். ஆமென். ஸோ நமக்கு எந்த ஒரு ஆதரவுன்னு தேவைன்னா, நமக்கு சின்ன சின்ன காரியங்கள் வேணும் அப்படின்னாலுமே அந்த சின்ன சின்ன காரியங்களும் கர்த்தரே நமக்கு தருவார். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு சகாயர், நல்ல சிநேகிதர், நல்ல கடவுளாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த உண்மையில் கர்த்தராக இருக்கிறாமே. நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த திக்கற்ற பிள்ளையை சகாயக்க தேவனை நம்ம உறுதியாக பிடிச்சுக்கொள்ளணும். ஆமென். அவரை நம்ம முழு மனதோடு நம்பும்போது அவர் நம்ம வாழ்க்கையில் கூடவே வந்து எல்லா சூழ்நிலையுமே அவர் ஜெயமாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் உணர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா சகாயம் இருக்கு. நீங்கள் ஒருவேளை நினைக்கிறேன், எனக்கு சகாயம் யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு வந்து கடுமையான நாட்களில் பண உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லை, அல்லது வியாதி நேரத்தில் எனக்கு அவ்வளோதான், டாக்டர்ஸால் உதவி செய்ய முடியல, டாக்டராலே முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆமாம் உதவி எங்கிருந்து வரும் சொல்லி நீங்கள் கவலையோடு இருப்பீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளாக நமக்கு உங்களுக்கு இயேசு நல்ல ஒரு சகாயராக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு சகாயர், உங்களை நேசிக்கிறார், நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கடவுள் அவர். அதைத்தான் நம்ம பாடணும். அதிசயங்களை செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென். எனக்குள்ள அந்த கடவுள் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் எனக்குள் இருக்கிறான்னு விசுவாசமாக இருங்க. அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசமாக இருந்து அதை அறிக்கை செய்யுங்க. அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய சமூகத்துக்கு போய் புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் விசுவாசமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக வாக்கு தத்துவமாக சொன்ன எல்லா காரியத்தையும் விசுவாசமாக பிடிச்சு கொண்டு அதை விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. நீங்கள் எதை அறிக்கை செய்யுங்களோ விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்ய உங்களுக்காக அந்த காரியம் உருவாக்கப்படுகிறது. ஆமென். ஸோ ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன், தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும்போது அங்கே இருள் இருந்துச்சு, ஒழுங்கின்மையான காரியங்கள் காணப்பட்டது. ஆனால் அதெல்லாம் மாறணும், அங்கே இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் பேசவே இல்லை. ஆமென். ஸோ அங்கே என்ன வேணுமோ வெளிச்சம் வந்தால் இருள் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ அதே போல் நமக்கு எது தேவையோ, நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையை பேசாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்க பலவீனத்தை பேசாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அதை இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுங்கன்னா அவருடைய நாமத்தில் கேட்கும்போது நமக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நமக்கு கிருபையாக தருகிற தேவன். ஆமென். என் நாமத்தை நம்ம வேண்டிக்குள்ள ஒவ்வொரு காரியம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை நம்ம சொல்லும்போது அந்த நாமத்துக்கு முன்பதாக சகல முழங்கால்களும் முடங்கும். அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் கிடைக்கும். ஏன்னா நம்ம கூடவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவின் நாமத்தில் சுகம்னு சொல்லுங்கள், சுகம் உண்டாகும். பலவீனத்தை பேச, எனக்கு இப்படி பிரதர், எனக்கு அப்படி பிரதர், எனக்கு இந்த சூழ்நிலை மோசம், அதெல்லாம் நம்ம எவ்வளோ சூழ்நிலை மோசமாக இருந்தாலுமே அதையெல்லாம் எண்ணி பார்க்காம உங்களுக்கு அந்த பலவீனத்தை என்ன வேணும் அதை நீங்கள் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுங்க. ஆண்டவர் அதை தான் பேசினார். அங்கே ஒழுங்கின்மை இருக்குது, இருள் இருக்குது, எல்லாமே இருக்குது, இருந்தாலும் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். அந்த இடத்துக்கு வெளிச்சம் உண்டானது. ஸோ ஒழுங்கின்மையான காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒழுங்காக மாறுது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் திக்கற்ற பிள்ளைகளாக நமக்கு இயேசு நல்ல ஒரு சகாயம். இனி நீங்கள் திக்கற்றவளாக ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார், நம்மை திக்கற்றவளாக கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். ஏன்னா அவர் நல்ல சகாயராயிட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நம்ம வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற்ற இயேசுவினால் கூட. எத்தனை பேர் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறீங்க? இனி நீங்கள் திக்கற்றவள் அல்ல. சேர்ந்து சொல்லுங்கள், இனி நான் திக்கற்றவன் அல்ல, இனி நான் திக்கற்றவள் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல சகாயராக இருக்கு. அவர் எனக்கு சகாயராக இருக்கும்போது என்னுடைய பாதைகள், என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் என்னை திக்கற்றவனாக ஆண்டவர் என்னை விடவே மாட்டார். காரணம், என்னை நடத்துகிற தேவன் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
ஆமே. இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இனி நாம் திக்கற்றவர்கள் அல்ல, சந்தோஷமாக இருங்க. திக்கற்ற பிள்ளைகளாக நமக்கு இயேசு நல்ல சகாயர். ஆமே. இந்த கடவுளை நம்ம உறுதியாக பிடிச்சுக்கிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீ நல்ல ஒரு சகாயராக இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஜனம் பாக்கியமுள்ள வசனம் சொல்கிறபடி உண்மை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர். ஏன்னா எங்களை நேசிக்கிற ஒரு கடவுள் தகப்பன் எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறீங்க. எங்களுடைய ஆசீர்வாதத்தில் நீர் மிகவும் பிரியப்படுகிறது. அதற்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், விடுதலை நாள், மகிமை நாள், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நாங்கள் எல்லாம் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லும் போதே இந்த நாளுக்குரிய பலன் எங்களுக்கு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். அப்பா, இந்த நாளில் பிசாசு எங்களை குறித்து வைத்த எதிரான அப்பா திட்டங்கள், தீர்மானங்கள், அப்படி எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிரேக் பண்ணுறோம். இந்த நாள் இயேசுவின் நாமத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் சபைகளுக்கு, தகப்பன் எங்கள் ஊழியங்களுக்கு, எங்கள் ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா பாவமான காரியங்களும் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழவும் கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாள் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நடத்துவார். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் கூடவே இருக்கார். மறந்து போகாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஆமென். God bless you.